அதெல்லாம் நிறைய போராட்டங்கள் வந்து அவர்கிட்ட நடந்துச்சுங்க. எங்களுக்கு அவருக்கு கருத்து முரண்பாடு உள்ளுக்குள்ள நடக்கும். எங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அன்னைக்கு சீமானை விட்டால் வேற வழி இல்லை என்ற நிலை இருந்தது. ஒரு காலத்தில் இது எப்படியாவது திருந்துவாரு மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப காலம் நீண்டு வந்தான். கடைசியில் ஏமாற்றம் தான் வெஞ்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியாது. இனிமேலும் காலத்தை வீணடிக்க முடியாது. இனிமேலும் இந்த நம்பி இப்ப அவர் ஒரு மேடையில் பேசி ஒருத்தர் வராரு, இந்த கட்சியில் இணைறாரு, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை இழக்கிறாரு அப்படிங்கறத காட்டலாம். அந்த வந்தவர் வந்து இந்த கட்சியில நீண்ட நாள் இங்க தக்க வைக்கப்படுறது யாருன்னா எங்க மாதிரி ஆட்கள்னால தான். ஒரு சீமான் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு, ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தன் வந்து ஈர்க்கப்பட்டு வர்றான், அவனை நாங்க தக்க வைக்கிறது யாருன்னா அங்க தொகுதி செயலாளர் இருக்கிற, அங்க மாவட்ட செயலாளர் இருக்க, அங்க மண்டல செயலாளர் இருக்கிற ஒருத்தன் தான் அவனுடைய உறவாக நல்லது கெடுத்து கலந்துக்கிட்டு அவன் போய் வந்து பொருளாதாரத்தை செலவழிச்சு அவன் கூட இருக்கான். அவன் தக்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான் தக்க வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க தான் பாக்குறீங்களே, சமீபத்தில் பாக்குறீங்களே, நீங்க வந்து அவருடைய எல்லா இப்ப சமீபத்தில் பாக்குறீங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவருடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்களா? நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வெளிப்படையா கொஞ்ச நாள்ல வரும். நம்ம யூகங்களா நம்ம எதுவும் பேச முடியாது, ஆதாரபூர்வமா பேசணும் எதா இருந்தாலும். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு எச் ராஜா என்ற ஒரு பிஜேபி ஒரு RSS கார ஒருத்தரை பேரறிஞர்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்ற கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். என்ன, அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. எதுக்கு அவசியம் இருக்கு? பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்றைக்கு பாண்டே அவர்களை 20 மடங்கு உங்க வந்து அறிவாளி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க வந்தது அப்படிங்கிற இந்த கேள்வியை மட்டும் நான் விடுறேன். நீங்க அதுல பதில நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கணும். ஏங்க சீமான் திருந்திட்டா நல்லதாங்க நாங்க நினைக்கிறோம். இப்ப இவ்வளவு அதைத்தாங்க அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன். சீமான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி வேல்முருகனுடைய ஆசையும் வந்து அது பேராசை நான்